ஒருமையில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்த நிலையில் இருவருக்கும் இடையிலான வார்த்தை போர் முற்றியுள்ளது. முடிஞ்சா ஏற்கனவே அவரு அறிவாலயத்து பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இப்படி உதயநிதி சவால் விடுவதற்கு காரணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பேச்சுத்தான். சென்னை திருவான்மையூரில் நடைபெற்ற மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்குதான் இருப்பேன் என்றார். அண்ணாமலையின் இந்த பேச்சுக்கு அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் என பலரும் எதிர்வினையாற்றினர். இந்நிலையில் மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி விடுவிக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் அறிவிப்பு ஆளும் திமுகவினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக அண்ணாமலைக்கும் திமுகவினருக்கும் இடையே வார்த்தை மோதல்கள் அதிகரித்தன. மேலும் சென்னையில் நடைபெற்ற திமுக கூட்டணி கட்சிகளின் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பிரதமர் மோடியை கெட் அவுட் மோடி என மக்கள் கூறுவர் என்றார். ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். இதற்கு கடுமையாக எதிர்வினையாற்றிய அண்ணாமலை உதயநிதி குறித்து ஒருமையில் பேசினார். இதற்கு பதிலடி தந்த உதயநிதி, அண்ணாமலை முதலில் அண்ணா சாலைக்கு வரட்டும் என சவால் விடுத்தார். அவங்க பிரச்சனையை மடமாற்ற திசை திருப்ப வச்சுக்கிறாங்க. கேட்கிற நிதியை தமிழ்நாட்டு மக்கள் இவங்கெல்லாம் ஏற்கனவே கோபேக் சொல்லி மோடி அவர்கள் 2018 வரும்போது திருட்டுத்தனமா வந்து செவர்கள்லாம் உடச்சு கடிச்சு போனாரு. பிரச்சனை திசை திருப்ப வேணாம். நமக்கு இப்ப தேவை வர சொல்லுங்க. பால் பாஸ் ரோட்டர் எல்லாம் ஒரு பெரிய வர சொல்லுங்க, வீட்டுக்கு தான் இருப்பேன். அடுத்த பக்கம் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னாரு. முடிஞ்சா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, தைரியம் தான். இல்ல அதான் திருப்பி நான் சொல்றேன். இது வந்து பிரச்சனை வந்து எங்களை உதயநிதிக்கும் பாஜக தலைவர் அவர் நான் பேர் கூட சொல்றது கிடையாது, தவிர்த்து விடுறேன். இது அந்த பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கலாம். அதற்கு ஏதாவது முடிஞ்சா, ஏதாவது உபயோகமா பண்ண முடிஞ்சா அதை பண்ண. அதே நேரத்தில் சேலத்தில் பேசிய அண்ணாமலை, அண்ணா சாலைக்கு தனியாக வர தயாராக இருக்கிறேன் என்றார். நேரத்தை இடத்தை அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லு. 19 அண்ணா சாலையில நான் வர முடியும், வர்றேன். இடத்தை சொல்லு, ஒரே ஆள் வர்றேன், எல்லாம் தடுத்து நிறுத்து. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில். மரியாதை கொடுத்தா மரியாதை. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்து. அண்ணாமலைக்கு திமுகவினரும் விசிக தலைவர் திருமாவளவனும் பதிலடி தந்துள்ளனர்.